நான் அழைக்கிறேன். கொஞ்சம் ஞானஸ்தானம் இருக்கிறவங்க பொதுவாக நீங்கள் வாங்க. நம்மளுடைய திருச்சபையில முன்னாடி வாங்க. நம்ம திருச்சபையில 28 கோட்பாடுகள் இருக்கிறது. நம்ம சத்தியத்தை குறித்து நமக்கு நீங்க எல்லாம் சபையின் பிள்ளைகள், நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கோட்பாடுகள், இந்த 28 கோட்பாடு நான் எவ்வளவு சொல்ல முடியாது. நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு 5 கேள்விகளை நான் கேட்பேன். நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள் நீங்க அர்ப்பணித்து உங்கள் வலது கருத்தை உயர்த்தினால் போதும். சரியா? வலது கருத்தை நல்ல ஒரு செய்தி கேட்டீங்க. எதெல்லாம் கலைந்து போடணும், எதை பின்பற்றணும், அடிச்சோடுகளை பின்பற்றணும், அப்புறம் பக்தி வைராக்கியம் 3 எல்லாமே அடங்கி வைக்கிறது. யோவான் 9ஆம் அதிகாரத்துல 9 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஏசப்பா ஒரு சம்பவம் அங்க நடக்கும். அப்படியே ஏசப்பா அப்படியே போயிட்டே இருக்கும்போது பிறவி குழுவை பார்ப்பாங்க. பிறவி குழுவை பார்த்துட்டு அந்த சீசர்கள் கேட்பாங்க, இவனுக்கு குருடா இருக்கிறது இவன் செஞ்ச தப்பா அல்லது இவன் பெற்றோர்கள் செய்த தவறா அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஆண்டவர் சொல்வாரு, தேவனுடைய கிரியை இவன் விளங்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே உமிழ்ந்து மண்ணில் அவருடைய சேறு உண்டாக்கி அவங்க கண்ணில் பூசுவார். பூசிட்டு என்ன சொல்வார் தெரியுமா? நீ போய் சீலோவான் குளத்துல போய் கழுவு. சீலோவான் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அங்க போய் கண்ணை கழுவிட்டு வந்த உடனே இவன் திரும்பி வருவான். அவனுக்கு நல்ல பார்வை கிடைச்சிரும். அவனை பார்க்கிறவங்க எல்லாம் இவன் தானே அவன் இல்ல பிச்சை கிட்டு இருந்தானே அவனா? இல்ல அவன் கிடையாது இல்ல அவன் தான் அப்படிப்பாங்க. அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்புறம் அவனே சொல்லுவான், ஐயா நான் தான் அது. அப்போ அவன் வாழ்க்கை அப்படியே மாறினுச்சு. சீலோவான் குளத்துல போய் அவன் முன்பு எரிச்ச உடனே ஆண்டவர் அனுப்புறாரு இல்லையா, அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. நீங்க பாஸ்டர் சொன்னார் இல்லையா, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் கலைந்து போடணும். அதை கலைந்து போட்டு எந்த பாதையில நடத்தணுமோ நடந்து அப்படியே பக்தி வரப்போ மாற்றும் போது இந்த சீலோவான் குளத்துல நீங்க மூழ்கி எடுக்கும் போது அனுப்பப்பட்டவர்களாய் நீங்க மாறுவீங்க. அவனுடைய ஊழியத்திற்காக சத்தியத்துக்காக அனுப்பப்பட்டவர்களாக மாறுவீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகராக உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறீர்களா? திரியேக தேவன் இருக்காங்க, பிதா குமாரன் பரிசுத்தம். 3 பேருமே நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்திலே பங்காற்றுகிறார்கள், நமக்கு உதவி செய்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொந்த விரல்னால 10 கற்பனை எழுதி கொடுத்தார். நம்ம சபையில வாசிக்கிறோம் இல்லையா, இந்த 10 கற்பனைகள் அவருடைய குணங்களை பிரதிபலிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை நெறிமுகப்படுத்துகிறது என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? 10 கற்பனை. 4வது கற்பனை, ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த உலக ஓய்வு நாளை மறந்துட்டு கிறிஸ்தவ மார்க்கம் மறுத்துட்டு மாத்திட்டு, அப்படிதானே? உலகமே மறந்துட்டு கிறிஸ்தவ மார்க்கம் என்ன செய்யுது? மறுத்து பேசுது. அதை என்ன செய்யுது? மாத்தி பேசுது. ஞாயிற்றுக்கிழமை தான், சனிக்கிழமை தான் உண்மையான ஓய்வு நாள் சொல்லி அது உண்மையான ஓய்வு நாளை உண்மையா கடைபிடிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார், அப்படித்தானே? நம்ம எல்லாரும் அதுக்காக தான் ஆயுதம் ஆகிறோம். 1வது வருகையில எல்லாருக்காக மறிச்சார். 2வது வருகையில நம்முடைய பிள்ளைகளுக்காக வருவார். அவர் வருகை வெளியரங்கமா இருக்கும், ரகசியம் கிடையாது. அந்த வருகையில நான் பங்கடைன்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுத்தீங்களா? மறித்தவர்கள் யாருமே பரவம் போக முடியாது. ஆண்டவர் வந்துதான் கூட்டிட்டு போகணும், அப்படித்தானே? அவர் பிரதான சத்தம் கேட்கும் பொழுது என்ன செய்வாங்க? கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மறித்தவர் நீதிமன்றம் என்ன செய்வாங்க? எழுந்து சேர்ந்து பரவத்துக்கு போவோம். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அடுத்து நம்ம யாரு தெரியுமா? நம்ம சரீரம் தேவனால் பெற்றதும் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டதுமா இருக்கிறது. அப்ப இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்ப ஆலயம் தேவனுடைய குடியிருக்கிற இடமா இருக்கிறது. அதனால நம்ம சரீரம் தான் அவருடைய ஆலயம். இந்த சரீரத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. எப்படிலாம் கெடுப்போம்? போதை வஸ்துகளோ அல்லது ஆண்டவருக்கு பிடிக்காத உணவுகளோ தரைப்படுத்தக்கூடிய உணவுகளை நம்ம உண்டு நம்ம சரீரத்தை செய்யக்கூடாது. போதை வஸ்துக்கள் இன்னும் தீமையான பழக்க வழக்கங்களுக்கு இடமே இல்லை. நம்ம சரீரத்தை பரிசுத்த ஆலயமா என்ன செய்யணும்? பாதுகாக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம திருச்சபையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வரம் இருக்குது, தீர்க்க தரிசனம் வரம். தீர்க்க தரிசனம் இளம் வைட்டமையார் அவங்க நிறைய சத்தியங்களையும் ஆலோசனையும் எழுதியிருக்கிறாங்க.
பைபிள் வந்து தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இது வந்து கிரேட்டர் லைட். ஆனா அம்மையார் புத்தகம் ஒரு லெசர் லைட். ஆனா நம்மளை ஆவிக்குரிய வழியில வழி நடத்துகிறது. அந்த ஸ்பிரிட் விசுவாசிக்கிறேன், அதை படிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்புக்கொடுக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான பிள்ளைங்க வந்து நம்ம உலகளாவிய திருச்சபை, நம்ம 7ஆம் நாள் திருச்சபை வந்து 200 நாடுகளுக்கு மேலாக காணப்படுது. நிறைய நாட்டுல இருக்கு. பெரிய குடும்பம். இந்த குடும்பத்துல நீங்க இணைக்கப்பட போறீங்க. சபையின் பிள்ளைகள் தான். ஆனால் திருமுழுக்கு ஞானஸ்தானம் இன்வெர்ட் சேஞ்ச் அண்ட் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். நம்ம உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி வெளியிறங்கமா அறிக்கை செய்கிறோம். நான் ஆண்டுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்வீங்க. இந்த அருமையான பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாங்கிறவங்க உங்க வலது கருத்தை வைத்து ஆமோதிக்கும்படி உங்களை கேட்டுக்கிறேன். எல்லாரும் பாருங்க, அவங்க பாருங்க, 5 பேரும் பாருங்க. எல்லாரும் உங்க மேல அன்பா இருக்கிறாங்க. ஆண்டுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையுடைய நம்ம சபையுடைய பெரிய குடும்பத்துல அருமையான பிள்ளைங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க இணைக்க போறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் பாஸ்டர் பிரசங்கித்தது போல களைய வேண்டியதெல்லாம் கலைந்து அடிச்சூழலை பின்பற்றி பக்தி வைராக்கியத்தோடு அனுப்பப்பட்ட சீலோவான் குளத்துக்கு போன பிள்ளை மாதிரி இவன் யாருன்னு கேட்டா அடையாளம் தெரியும். இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி அடையாளத்தை அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் தருவாராங்க. இந்த 5 பிள்ளைகளுக்காக ஒரு டெடிகேட்டட் பிரேயர் சுந்தரனை பண்ணுங்க. இந்த பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளைங்க இன்னைக்கிலிருந்து ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புது வேகம், புது மாற்றம், ஜபத்திலையும் வேத வாசிப்பிலையும் சபை காரியத்திலையும் ஆண்டுடைய உன்னத கடனை அவர்களுக்கு தரும்படியாக ஒரு பிரதிஷ்டை ஜபம் செய்வோம். அந்த சொல்லிப்பாங்க. எல்லாரும் ஆண்டவரை இம்மட்டுமாக நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றியானது. நாங்கள் எதை களைய வேண்டும், உண்மை அடிச்சூடாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதற்கு காரியங்களை பற்றி நாங்கள் அலசி ஆராய்ந்து ஆண்டவரை உண்மை முழு மனதோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை எங்களை மாற்றுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். இந்த நேரத்திலும் ஞானங்களுக்காக இங்கே தலைவணி இருக்கிற 5 பிள்ளைகளுக்காக இருக்கிறோம் ஆண்டவரை. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இனிமேல் நான் இயேசுக்காக, இனிமேல் நான் என்னுடைய பாவ காரியங்களை களைந்து போட்டு அவருடைய அடிச்சுவடியிலே நாங்கள் பின்பற்றுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி அந்த சிலோவான் குளத்திலே கழுவியது போல எங்களை உங்களுடைய திரு ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே விரோதமான காரியங்களை பிள்ளைகளாக காணப்படுகிறது. அவங்க உங்களுடைய பாதப்படியிலே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. நான் இனிமேல் இயேசுக்காக ஜீவிப்பேன். இயேசுடைய சத்தியத்தை நான் சுமந்த பிள்ளையாக காணப்படுகிறேன். அவருடைய நாமத்துக்கு மகிமை உள்ளவராக கல்யாண மகன் ராஜ்குமார் அவருடைய ஆண்டவராகிய தேவனுடைய சத்தியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னை தனக்கு ஒன்றுவிடாமல் ஆண்டவருக்காகவே ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்புக்கொண்டபடினாலே பிதா குமாரன் பரிசுத்தவாவின் நாமத்தாலே நான் ஞாபகம் கொடுக்கிறேன். வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காய் சாட்சியாக வாழ தீர்மானம் எடுத்துக்கொண்டிருக்காங்க. அருமையான கிறிஸ்தவி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் கலந்து கொள்கிறேன்.
சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் சாட்சியாய் வாழ தீர்மானம் எடுத்து வைத்தாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மகள் ஜெனிஃபர் வாலிப நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ தீர்மானம் எடுத்துள்ளாரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஐந்து பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெற்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதே போல திருமணத்துக்கு எடுத்த பிள்ளைகளும் நம்ம செய்தி கேட்க நம்ம ஒப்பு கொடுத்து மறுபிரதிஷ்டை செய்து கொள்வோம். இன்னும் திருமணத்துக்கு எடுத்து காத்திருக்கிற பிள்ளைகள் அருமையான திருச்சபையிலே சத்தியத்தை நன்றாக மேய்ந்து அருமையான சபை போவதற்கு மூலமாக நீங்கள் அர்ப்பணித்து உங்கள் பிள்ளைகளையும் ஊக்குவித்து திருமணத்துக்கு எடுத்து அவர்களையும் சாட்சியாக ஏற்படுத்துவதை உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அருமையான பிள்ளைகளுக்காகவும் நம்ம சபைக்காகவும் நிறைவு ஜெபம் ஏறெடுப்போம். கண்களை மூடி நம்ம இருந்தவனமாக நிறைவு ஜெபம் ஏறெடுப்போம். சகல ஆசீர்வாதத்திற்கு மூற்றும் காரணத்திற்காக இருக்கிற பகவத்தின் செல்வமே, இந்த மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக ஒரு ஸ்தோத்திரமப்பா. ஒரு பாவி மனதிற்கு நிமித்தமாய் பகவத்திலே நேர்மையான மகிழ்ச்சி உண்டாகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வாழை பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே உண்மை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உமக்காய் வாழ தீர்மானம் எடுத்தபடினாலே ஒரு விசேஷ வல்லமை ஒரு பிள்ளைகளை நிரப்பும்படியாய் போய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திலே ஒரு பிள்ளைகள் செபிக்கிற நாட்களிலே உமக்காக ஆண்டவரே சுடர்விட நீ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை சுற்றிலும் பரலோகத்தின் தூதர்கள் காக்கும்படியாய் போய் செபிக்கிறோம்.